யூத்தமிழர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியே இருக்குது. எதனால திடீர்னு இந்த கரூர் பயணம் அப்படின்றத பத்தியும், இவ்வளவு நாள் இல்லாம ஏன் திடீர்னு கரூர் பயணத்துக்கு போறாரு, கரூர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணதுனாலயா இல்ல அந்த மக்களை சந்திக்கிறதுனாலயா, எதனால அங்க போகிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெள்ள தெளிவா பார்க்க போறோம். விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடமா பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அரியலூர், பெரம்பலூர், அதை தொடர்ந்து திருச்சி எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், சேலம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாமக்கல்லையும் கரூர்லையும் பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்காக செப்டம்பர் 27ஆம் தேதி திட்டமிட்டு இருந்தாங்க. காவல்துறை அனுமதியும் கொடுத்திருந்தாங்க. முதல்ல நாமக்கல்ல காலையில் 8 மணி அளவுலையும், அதன் பிறகு 12 மணி அளவில் கரூர்லையும் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி புசியானந்த் தரப்புல அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து கரூர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விஜய் அவர்கள் வராங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு மிகப்பெரிய கூட்டமும் அங்க கூடி இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால அங்க சில கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோ காரணமாகவும் சொல்லப்படுதுங்க. நாமக்கல்ல இருந்து விஜய் அவர்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கேயே 12 மணிக்கு மேலதான் பேச ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட சார்ட் அண்ட் ஃபிளைட்ல 8 மணிக்கு மேலதான் காலையில வீட்டுல கிளம்ப ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு கூட்டத்தை முடிச்சுட்டு லைவ்லயே வந்தாரு. அதே மாதிரி கேரவன்லயே வந்ததுனால ரோட்டோரமா நிக்கக்கூடிய மக்கள்களை சந்திச்சு தான் வர முடியும், அவங்களை நம்ம இக்னோர் பண்ண முடியாதுல அப்படின்ற காரணத்தினால அவங்களையும் வழியில சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அவங்க கிட்ட 2-3 வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருக்காரு. இது ஒட்டுமொத்தமா லைவ்லயும் ஒளிபரப்பு ஆயிருக்குங்க. இதன் பிறகுதான் கரூருக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. கரூருக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்க கூட்டம் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்குது. அதை தொடர்ந்து அவரும் உள்ள போகிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இதன் காரணமா காவல்துறை அனுமதியோட காவல்துறை ரொம்ப அவருக்கு உதவி பண்ணதுனால அவர் அந்த கூட்டத்துக்குள்ள கேரவன்ல வந்திருக்காரு. கேரவன் ஏற்கனவே கூட்டம் கொஞ்சம் சின்ன இடம், அது சின்ன ஸ்பேஸ். அப்படி இருக்கும்போது கேரவன் உள்ள வரும்போது கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது அப்ப கூட்டங்கள்லாம் 2 பக்கமும் ஒதுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கால்வாய்கள் வேற அங்க போயிட்டு இருந்தது. எல்லாரும் காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் மிகப்பெரிய ஸ்டார் வராரு, கூட்டம் அதிகமா கூட நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கரூர் வந்த விஜய் அவர்கள் 2 பக்கமும் நின்னவங்களாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கரூர் கிட்ட வந்த உடனே அங்க நின்ன அந்த வழியில நின்ன மக்களை யாருமே பார்க்க கிடையாது. 1 மணி நேரம் கேரவன் கொள்ளையே அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த 1 மணி நேரம் அவர் மக்கள் அந்த வழியில பார்த்துருந்தாங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே போயிருப்பாங்க. ஆனா அதை விஜய் அவர்கள் செய்ய தவறுனதுனாலதான் ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டே தாவேக தரப்பு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துல கிரௌட காமிக்கணுன்றதுக்காகவே இந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு அரசியல் வட்டாரத்திலையும் பேசப்பட்டு வந்தது. இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் கேரவனுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அரசாங்கத்தை விமர்சிச்சு, ஆளுங்கட்சி விமர்சிச்சு, ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு, திமுகவை கடுமையா சாடி பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து ஒரு பேச்சு பேசுறாங்க. செந்தில் பாலாஜி குறித்து ஆரம்பத்துல பேசிட்டு இறுதியா பேச முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டுல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி விமர்சிச்சு பாட்டும் பாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆதவ அர்ஜுனாங்கிறது வெளியில வராரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு கூட்டம் ரொம்ப நெரிசல் அதிகமாயிடுச்சு, தள்ளுமுள் ஏற்படுது, மக்கள் நிக்க ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு அவருக்கு தெரிய வந்துருச்சுங்க. எந்த கூட்டத்திலையும் கேரவன்ல இருந்து யாருமே வெளில பார்த்துருக்கவே மாட்டீங்க. விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. இறுதி கட்டத்துல செங்கோல் கொடுக்கறது, இல்லை ஏதாச்சும் அவருக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இல்லை ஏதாச்சும் பேசுறது அப்படின்னு தான் ஒரு சில பொறுப்பாளர் மட்டும் மேலே வருவாங்க. ஆனால் இறுதி கட்டத்தில் தான் வருவாங்க, முன்கூட்டியே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா அவர் பேசும்போது வந்திருக்காரு. தண்ணி பாட்டில் எடுத்து விஜய் அவர்கள் தனது கையாலே எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, தண்ணி இல்லை, அந்த இடத்துல நின்று அவங்க மக்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது இவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இப்படி புரிய வரும்போது தான் சரி கூட்டத்தில் தான் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசி முடிச்சு கிளம்புறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசும்போதே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நிறைய பேர் உயிரிழந்தும் போயிட்டாங்க. அவர் பேசும்போது நம்ம இந்த காணொலிகள்லாம் பார்த்திருந்தோம். நிறைய பேர் இறந்து கிடக்கும் போது அவங்களை நெஞ்சை பிடிச்சி அழுத்தி அவங்களுக்கு உயிர் மூச்சு கொடுக்கறதுக்காக எத்தனை பேர் போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, முதல்ல இதெல்லாம் செஞ்சாங்க. அப்படிலாம் செஞ்சும் கூட கிட்டத்தட்ட 41 பேர் இருந்தது அந்த கரூர்ல மரணம் அடைஞ்சிருந்தாங்க. மரணம் அடைஞ்ச அந்த செய்தி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஏன் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. ஏன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் கூடி 41 பேர் இறந்ததுங்கிறது முதல் முறையா விஜய் அவர்கள் கூட்டத்தில் நடந்திருக்குது. அப்படி நடந்த அந்த கூட்டத்துல ஏன் விஜய் அவர்கள் நேர்ல போய் பார்க்கல? கூட்டம் நடந்து கிட்டத்தட்ட அவ்வளவு நேரம் வந்தாரு. ஆனா கூட்டம் முடிஞ்சு போகும்போது 1 மணி நேரத்தை திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு, தனி விமானத்துல போறாரு. அப்படி போகும்போது கூட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, சார் கரூர்ல 40 பேர் இறந்திருக்காங்களே, பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்கும்போது கூட விஜய் அவர்கள் அமைதியா கடந்து போயிட்டாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. நான் எதுவுமே பண்ண கிடையாது, ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க, அரசியல் ரீதியாக சதி பண்ணியிருக்காங்க, இந்த சதியின் காரணமாக தான் இந்த மாதிரி நடத்தப்பட்டிருக்குது. அது எப்படி நான் எல்லா இடங்களும் எல்லா மாவட்டத்தையும் போய் நான் பிரச்சாரம் பண்ணல, அங்கெல்லாம் இறக்காதவங்க குறிப்பிட்டு பர்டிகுலரா இந்த கரூர்ல மட்டும் இறக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி வீடியோ வெளியிட்டுருந்தாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பக்காவா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கட்சியே டோட்டலா அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, புதுசா வந்திருக்காங்க, இவ்வளவு பெரிய இழப்பாயிருக்கு, கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு பிளாக் மார்க் மாதிரி இந்த சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா
கட்சியில் கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் 1 மாசம் தலைமறைவு, அதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் 1 மாசம் தலைமறைவு, விஜய் அவர்களே 1 மாசம் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போறாங்க அடுத்த கட்டமானு யாருக்குமே தெரிய வரல. அந்த மாதிரி 1 மாசம் இருந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வழக்கம் போல வந்து அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு சில இடங்கள் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. வழக்கம் போல பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒரு வழியா ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு தாவேக அரசு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு கரூர் மக்களை போய் நேரடியாக சந்திப்பாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக சதி பண்ணிச்சு, செந்தில் பாலாஜி தான் சதி பண்ணாங்க, அதனாலதான் செந்தில் பாலாஜி 20 வருஷமா கரூர்ல நின்னவரை கொண்டுட்டு போய் கோயம்புத்தூர்ல நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்லி விஜய் அவர் உட்பட எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க எதுக்குங்க சதி பண்ண போறோம், திட்டமிட்டு அவங்க கூட்டம் கூட்டினாங்க, ஆட்கள் அதிகமா வந்துட்டாங்க, அதனாலதான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக தரப்பு சொல்லப்பட்டுச்சுங்க. இந்த வழக்குங்கிறது சிபிஐ விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு இப்ப சிபிஐ விசாரணையும் போயிட்டு இருந்தது. விஜய் அவர்களும் 2 முறை சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு தங்கள் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து முதலமைச்சரான பிறகு வந்து மக்களை சந்திப்பாரு, எல்லா இடங்களையும் நான் மாவட்டம் தூரம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்ற மாதிரி விஜய் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போயிட்டு நேரடியாக மக்களையும் சந்திச்சு அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அதுல வந்து அந்த தொகுதியில போட்டிட்டு ராஜினாமாவும் பண்ணியிருந்தாங்க தங்களுடைய பதவியை. இதை தொடர்ந்து அடுத்த மாவட்டத்திலாம் போறேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதை செய்யணும்ல. அப்படி செய்யும் போது கரூர் விட்டுட்டு நம்ம வேற மாவட்டத்துக்கு போனா கண்டிப்பா அது பேசு பொருளா வரும், நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாரோ, இல்லைன்னா உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க, நம்ம போய் அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு என்னவோ தெரியல. கரூருக்கு போகணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. வருகின்ற ஜூலை மாதம் 2வது வாரத்துல கண்டிப்பா கரூர்ல போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல அமர்த்தி அவங்கள பாக்குற மாதிரி திட்டமிட்டுதாங்க. ஏற்கனவே அவங்க இறந்தது பாத்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 27 இறந்தா கூட 1 மாதம் கழிச்சு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதலை வந்து வரவழைச்சு எல்லாருமே வரவழைச்சு பார்த்திருந்தாரு. வரவழைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே 20 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாகவும் கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு பெண்மணி மட்டும்தான் எங்களை வந்து நேரில் நீங்க பார்க்க முடியல, நீங்க கொடுக்குற பணம் மட்டும் எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த முறை ஏன் இவ்வளவு திடீர்னு விஜய் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கரூரில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவா இருக்காரு. அவர் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் பதவி ஒரு புறம் ராஜினாமா பண்றாரு, இன்னொரு புறம் விஜய் அவர்கள் கரூர் போகணும்னு சொல்றாரு. இதுல என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுக தரப்பு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பதவி ராஜினாமா பண்ண பிறகு போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அவர் முதலமைச்சர் ஆகி எப்படியும் போய் பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு, அதுக்கு சரியான நேரம் இதுதான், அதனால போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படியோ ஜூலை மாதம் 2வது வாரத்துல வந்து விஜய் அவர்கள் போய் பார்க்க இருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பகுதி மக்கள் அதிருப்தியில் இருக்காங்களா, இல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து பரவாயில்லங்க இது நடந்துருச்சு, நீங்க நல்லபடியா ஆட்சி அமர்த்துங்கன்னு சொல்லி சாதகமா பேச போறாங்களா, இல்ல எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்களா, என்ன நடக்க போது சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க பையன் வந்து தலைவர் விஜய் அவர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அவனும் பார்த்துட்டான், அது மூலமா நாங்களும் பார்த்துட்டோம், எங்க ஆசைலாம் நிறைவேறிடுச்சு, என் பையன் உயிர் போனாலும் கூட எங்க ஆசை நிறைவேறிடுச்சுன்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேரில் விஜய் அவர்கள் போகும்போது கண்டிப்பா முழுமையான மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்காம நம்ம நம்புறோம், அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது போய் பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லி விரைவில் நமக்கு செய்தி வரும்போது தெரிய வரும்.